Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalastriyan, tax consultant. Bill-wise details அந்த சாப்டர் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல கஸ்டமர் 4க்கு bill-wise credit periodனா என்ன, கஸ்டமர் 5 அப்படின்ற ஒருத்தர் கிரியேட் பண்ணோம். அவருக்கு default credit periodனா என்ன, check for during voucher entry அதை பார்த்தோம். இந்த வீடியோல set credit limit அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு கஸ்டமருக்கு நாம ஒரு கிரெடிட் லிமிட் கொடுத்துருவோம், ஒரு 5000 10,000 அந்த மாதிரி. இப்போ ஒரு 10,000 ஒருத்தர் ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா அந்த 10,000க்கு பில் போட்டு முடிச்சிடறோம். அகைன்ஸ்ட் மறுபடியும் அவருக்கு போய் பில் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னா அந்த சேல்ஸ் வவுச்சரை டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ண முடியாம தடுக்குதா இல்லையா அப்படின்றதுக்காகத்தான் இந்த செட் கிரெடிட் லிமிட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேட்வே ஆஃப் டாலிக்குள்ள வந்துட்டோம். இப்போ கஸ்டமர் 6 அப்படின்ற ஒருத்தரை கிரியேட் பண்ண போறோம். அவருக்கு செட் கிரெடிட் லிமிட் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். கேட்வே ஆஃப் டாலில இருந்து அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் போற கிரியேட் பண்றேன். கஸ்டமர் 6 அண்டர் டி நகர். டி நகர்ல தானே வைக்கிறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கோம், அதனால டி நகர். இப்போ இது இருக்கு பாருங்க, இதுதான் ஸ்பெசிஃபை கிரெடிட் லிமிட். இந்த ஆப்ஷன் கேக்குதா? இந்த ஆப்ஷன் எப்படி இங்க கேக்குது அப்படின்னா இங்க பாருங்க, கேட்வே ஆஃப் டாலி போயிடுறேன். இங்க F11 ஃபியூச்சர்ஸ் இருக்கா, இந்த F11 ஃபியூச்சர்ஸ்க்குள்ள அக்கவுண்டிங் ஃபியூச்சர்ஸ்க்குள்ள ஆல்ரெடி நாம பார்ட் 3, அதாவது பில் வைஸ் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்த கிளாஸ் பார்ட் 3 வீடியோ, அதுல சொல்லியிருந்தேன் ஸ்டெப்ஸ்ல மெயின்டைன் பட்ஜெட்ஸ் அண்ட் கண்ட்ரோல், அதுக்கு எஸ் தரணும் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன் வீடியோல. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால இந்த மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோலுக்கு நீங்க எஸ் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு அக்கவுண்டிங் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட் கஸ்டமர் 6 டி நகர், அங்க நீங்க எஸ் கொடுத்ததுனால தான் இந்த ஸ்பெசிஃபை கிரெடிட் லிமிட் அப்படின்னு இங்க உங்களுக்கு ஆப்ஷன் கேக்குது. இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ஒரு 10,000 கிரெடிட் லிமிட் கொடுத்துறேன். இந்த 10,000 தாண்டும் பொழுது வவுச்சர் டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ண முடியாது. பாஸ் பண்ண முடியாத மாதிரி அந்த வவுச்சரை ஸ்டாப் பண்ணுதா இல்லையா அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறோம். அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ கேட்வே ஆஃப் டாலி போயிடுறோம். இப்போ இந்த கேட்வே ஆஃப் டாலில இருந்து அக்கவுண்டிங் வவுச்சர் போறேன். அக்கவுண்டிங் வவுச்சர் போயிட்டு F8 சேல்ஸ் எடுக்கிறேன். இங்க இன்வாய்ஸ் நம்பர் தரேன். 31 ஜூலை. நாம ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம், 31 அக்டோபர் வச்சுக்கலாம். 31 அக்டோபர் யாருக்கு, கஸ்டமர் 6. கஸ்டமர் 6க்கு சேல்ஸ் போடுறோம். இப்போ இங்க பாருங்க, நீங்க கிரெடிட் லிமிட் அங்க கொடுத்தீங்க இல்லையா, 10,000 ரூபாய் நீங்க காட்டுது பாருங்க, கிரெடிட் லிமிட் 10,000 அப்படி நீங்க உங்களுக்கு காட்டிடுச்சா. இப்போ நான் இந்த 10,000க்கு டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ணிடுறேன். 10,000க்கு நான் டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ணிடுறேன். நியூ ரெஃபரன்ஸ் அக்செப்ட் பண்ணிடுறேன். இப்போ அகைன் நான் மறுபடியும் என்ன பண்றேன், அவருக்கு ஒரு இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துட்டு 1/11 இந்த தேதியில அவருக்கு மறுபடியும் பில் பாஸ் பண்ணுவோம், சேல்ஸ் டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். கஸ்டமர் 6 தானே எடுத்துட்டோம். ஸ்பேஸ் பார். இங்கேயே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, 10,000 டெபிட், கிரெடிட் லிமிட் 10,000. ஆல்ரெடி நம்ம 10,000 கரண்ட் பேலன்ஸ் இங்க காட்டிச்சா 10,000 ஏற்கனவே சேல்ஸ் பண்ணிட்டோம். கிரெடிட் லிமிட்டும் அவருக்கு 10,000 தான் அப்படின்றது இங்க காட்டிடுச்சா உங்களுக்கு.
இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அகைன்ஸ்ட் இதையும் மீறி நீங்க சேல்ஸ் பண்றீங்க, இல்ல ஒருவேளை இதை நீங்க கவனிக்காம என்ன பண்றீங்க, நீங்க பாட்டு டிரான்சாக்ஷன் பாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ஆல்ரெடி 10,000 ரூபாய் நம்ம கிரெடிட் லிமிட் 10,000 கொடுத்தோம். இந்த 10,000க்கும் நம்ம சேல்ஸை ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்ப அகைன் நான் 1 ரூபி கொடுக்குறேன். 1 ரூபி கொடுத்துட்டு இப்ப நான் அக்செப்ட் பண்ணலான்னு ட்ரை பண்றேன் டிரான்சாக்ஷன். இப்ப என்ன வந்துருச்சுங்க, என்னால இந்த டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, கிரெடிட் லிமிட் ஆஃப் கஸ்டமர் 10,000 exceeded அப்படின்னு வந்துருச்சு. அதனால இந்த டிரான்சாக்ஷனை உங்களால அக்செப்ட் பண்ணி பாஸ் பண்ண முடியாது. இதுதான் செட் கிரெடிட் லிமிட். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நீங்க இந்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே ப்ரீ டிஃபைன்டா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எந்தெந்த கஸ்டமருக்கு எப்போ வந்து அந்த கிரெடிட் லிமிட் அமௌண்ட் தாண்டுதோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வவுச்சர் என்ட்ரியை பாஸ் பண்ண விடாம தடுக்கிறது தான் இந்த ஆப்ஷனோட ஒர்க். ஓகே, இப்போ இந்த வீடியோல செட் கிரெடிட் லிமிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதோட இந்த பில் பேஸ் டீடைல்ஸ்ல 8 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம். நியூ ரெஃபரன்ஸ்னா என்ன, அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னா என்ன, அட்வான்ஸ்னா என்ன, ஆன் அக்கௌண்ட்னா என்ன, அப்புறம் பில் பேஸ் கிரெடிட் பீரியட், டிஃபால்ட் கிரெடிட் பீரியட், செக் வவுச்சர் டியூரிங் என்ட்ரி அந்த விஷயம் சொல்லியிருந்தேன். அப்புறம் செட் கிரெடிட் லிமிட். இந்த 8 இன்ஃபர்மேஷனை பத்தி பார்ட் 3 வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதை பத்தி தான் அடுத்தடுத்து நாம பார்க்க போறோம் அப்படின்ட்டு. பார்ட் 3க்கு அப்புறம் பார்ட் 4, 5, 6, 7, 8, இப்போ இது 9. இது வரையும் இந்த பில் பேஸ் டீடைல்ஸ் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்து முடிச்சதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல, ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்கணும். அது இல்லாம ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் டேலிக்குள்ள 28 குரூப் இருக்கு, 22 வவுச்சர்ஸ் இருக்குன்ட்டு. ஒரு கிளாஸ் முடியும் பொழுதும் சாப்டர்ஸ் முடியும் பொழுதும் எத்தனை குரூப்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், எத்தனை வவுச்சர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்றத ஒரு சாப்டர்ஸ் முடியும் போது நான் மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இப்போ ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். எத்தனை குரூப்ஸ் நம்ம இதுவரை யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திருக்கோம், எத்தனை வவுச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இப்போ 1 by 1 ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பேலன்ஸ் ஷீட். உங்களுக்கு ஆல்ரெடி நான் பார்ட் 3 கிளாஸ்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன் இல்லையா, அப்போ ரிப்போர்ட்ஸ் அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் எப்படி போறது அப்படின்றதையும் ஒரு டீடைல் கொடுத்திருந்தேன். அதை எடுத்து வச்சுக்கோங்க கையில. இப்போ 1 by 1 நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலில இருந்து நீங்க பேலன்ஸ் ஷீட் அதை கிளிக் பண்ணாலும் சரி, என்டர் கொடுத்தாலும் இல்ல ஸ்ட்ரைட்டா பி அப்படின்னு எடுத்தாலும் சரி, இந்த பேலன்ஸ் ஷீட்குள்ள உங்களுக்கு ஸ்கிரீன் போயிடும். இங்க இருந்து நீங்க என்ன பண்ணணும், Alt F1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃப் ரிப்போர்ட் காட்டும். இப்போ நீங்க என்னென்ன பண்ணீங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ணீங்க, அப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் சப்ளையருக்கு நம்ம என்ட்ரி போட்டோம் அது, அதுக்கப்புறம் இங்க பாருங்க கரண்ட் அசெட்ஸ் கீழே சன்ட்ரி டெட்டாஸ் கஸ்டமர்ஸ் வச்சு நம்ம டிரான்சாக்ஷன்லாம் பண்ணோம், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. கரண்ட் அசெட்ஸ் அசெட் சைட்ல வந்துச்சு, டெட்டாஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ், லைபிலிட்டி சைட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் வந்துச்சு, கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்துச்சு. இப்படிதான் நீங்க இதை பார்க்கணும் பேலன்ஸ் ஷீட். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. என்டர் கொடுத்தீங்கனாலும் உள்ள போகும், இல்ல பி இந்த ஹைலைட் லெட்டர் இருக்கு இல்லையா பி, ஒவ்வொரு டாபிக்லயும் இந்த மாதிரி ஹைலைட்டட் லெட்டர் இருக்கும். அதை நீங்க ஸ்ட்ரைட்டா கிளிக் பண்ணியும் போகலாம், இல்ல அந்த இடத்துக்கு கர்சர் வச்சு அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு என்டர் கொடுத்தீங்கனாலும் உள்ள போகும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ இங்கிருந்து Alt F1 தரேன். நீங்க எங்கெங்கெல்லாம் பிரீஃப் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்றீங்களோ அங்கெங்கெல்லாம் Alt F1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃப் ரிப்போர்ட் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கான டீடைல், சேல்ஸ் எல்லாம் பண்ணிருந்தோம் அதுக்கான டீடைல் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 59,000 அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரையல் டே புக் எடுக்கணும். டே புக் எடுத்தீங்கன்னா நீங்க பர்டிகுலரா ஒரே ஒரு நாள்ல என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அது மட்டும் தான் காட்டும். நீங்க
ஒரு வாரத்துக்கான டீடைல் பார்க்கணும், இல்ல ஒரு மாசத்துக்கான டே புக்கை நான் பார்க்கணும். அதாவது ஒரு மாசத்துக்கான டே புக் பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வருஷத்துக்கான டே புக்கை நான் அப்படியே பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, இங்கிருந்து Alt F2 இதுதான் சேஞ்ச் பீரியட். இந்த இடத்துல 1/4/31/3 இந்த ஃபினான்ஷியல் இயர் கொடுத்து நான் இந்த வருஷம் ஃபுல்லா நான் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணேன் அப்படின்றத பார்க்கணும்னா என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க 1/4 இருந்து இங்க பாருங்க நாம 31/10 வரையும் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த டீடைல் மொத்தம் இங்க வந்துருச்சு. இதை பார்த்து நீங்க டே புக்ல எத்தனை என்ட்ரிஸ் வந்திருக்கு இல்ல மொத்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேல இருந்து ரிசீவபிள்ஸ் பேயபிள்ஸ் அதுதான் பார்க்க போறோம். எவ்வளவு கஸ்டமர் கிட்ட இருந்து வர வேண்டியது இருக்கு, சப்ளையருக்கு நாம எவ்வளவு தர வேண்டியது இருக்கு, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள்ஸ். இங்கிருந்து ஒரு Alt F1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு டீடைல்டா ரிப்போர்ட்ஸ் வந்துடும். பாருங்க 1 மே 31 மே இப்போ இந்தந்த தேதியில எல்லாம் நம்ம கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற டீடைல் காட்டிடுச்சா. ஓகே, இப்போ பேயபிள்ஸ் போறோம். Alt F1 தரோம். இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணது, பேமெண்ட் பண்ணது, இந்த டீடைல் போக மீதி எவ்வளவு காசு இருக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்ற டீடைல் நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நாம டி நகர் குரூப்ல தான் எல்லா கஸ்டமரையும் நாம வைக்க போறோம். எனக்கு டி நகர் குரூப்ல மட்டும் எத்தனை கஸ்டமர் இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரோம் இல்லையா. அத இந்த இடத்துல பாருங்க, லெட்ஜர் கீழே குரூப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த குரூப்பை என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க டி நகர் அப்படின்ற ஒரு குரூப் நான் ஆரம்பத்துல கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த குரூப் எடுக்கிறோம். அந்த குரூப்ல பாருங்க கஸ்டமர் 1 2 3 4 5 6 எல்லாருமே இந்த டி நகர் குரூப்ல வந்துட்டாங்க. நம்ம கிரியேட் பண்ண கஸ்டமர் எல்லாருமே டி நகர்ல அண்டர்ல வச்சோம், எல்லாம் இப்ப டி நகர்ல வந்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்க டி நகர் அப்படின்னு பிரிச்சுக்கினாலும் சரி, இல்ல எனக்கு திருச்சியில எத்தனை கஸ்டமர் இருக்காங்க, மதுரையில எத்தனை கஸ்டமர் இருக்காங்க, திருநெல்வேலியில எத்தனை கஸ்டமர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கும் நீங்க எத்தனை கஸ்டமர் இருக்காங்க அப்படின்றது நீங்க இதுல பிரிச்சு எடுக்கலாம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு டி நகர் அப்படின்றது ஒரு குரூப்பை பிரிச்சு அதுல 6 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்றத நாம பிரிச்சு எடுத்தோம். இப்போ இந்த இடத்துல இருந்து இங்க பாருங்க பில் வைஸ் F7 இருக்கா, F7 இதை நீங்க F7 அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க டீடைல் ரிப்போர்ட் வந்துருச்சு. எந்தெந்த தேதி, ரெஃபரன்ஸ் நம்பரு, கஸ்டமர் யார் யாரெல்லாம், ஓப்பனிங் அமௌண்ட் இவ்வளோ, பெண்டிங் அமௌண்ட் இவ்வளோ, டியூ டேஸ் இவ்வளோ, ஓவர் பை டியூ டேஸ் இவ்வளோ வந்துருச்சா. இப்போ இந்த டி நகர்ல இருக்கிற கஸ்டமருக்கெல்லாம் டீடைல் ரிப்போர்ட் காட்டிடுச்சு. இப்போ இதை நான் இப்ப பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் 5000 20,000 5000 5000 5000 10,000 10,000 இந்த மாதிரி இருக்கு. இப்ப இதை நான் சார்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி நான் சார்ட் அவுட் பண்றது? இப்போ அதிகப்படியான பணம் யார்கிட்ட இருக்கு, எந்த கஸ்டமர் கிட்ட அதிகமான பணம் இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருந்து எனக்கு கம்மியான பணம் வரையும் ரிப்போர்ட்ஸ் எனக்கு காட்டணும் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட்ல வச்சுப்போம். அப்படி எனக்கு ஆர்டரா வேணும். ஃபர்ஸ்ட் கஸ்டமர், அதாவது முதல்ல அதிக தொகை யார் எந்த கஸ்டமர் வச்சிருக்காங்க, அதுக்கு கீழே படிப்படியா அப்படியே குறைஞ்சிட்டே வரணும். இந்த டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இங்கிருந்து F12 பிரஸ் பண்றோம். இங்க பாருங்க கீழே இந்த பாருங்க சார்ட்டிங் மெத்தட் இருக்கா, சார்ட்டிங் மெத்தட், இதுதான் சார்ட்டிங் மெத்தட். இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு அமௌண்ட் டிக்ரீசிங்ல காட்டணும் அப்படின்னாலும் சரி, அமௌண்ட் இன்க்ரீசிங்ல காட்டணும் சரி, ஃபர்ஸ்ட் டிக்ரீசிங் எடுப்போம். இந்த அமௌண்ட் டிக்ரீசிங் இப்போ இங்க ஒரு என்டர் தரோம், அக்செப்ட். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 20,000 ரூபாய் அவரை காட்டிடுச்சா, கஸ்டமர் 2 கிட்ட 20,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய் அதுக்கு அடுத்து 10,000 5,000 5,000 இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்ல இருந்து சின்ன அமௌண்ட் வரையும் சார்ட் அவுட் பண்ணும். இதே மறுபடியும் F12 பிரஸ் பண்றோம். இங்க போறோம். இங்க அமௌண்ட் இன்க்ரீசிங் காட்டும். இன்க்ரீசிங் எடுத்தீங்கன்னா பாருங்க 5,000 இருந்து 20,000 ரூபாய் வரையும் இன்க்ரீசிங் இப்படி வந்துடுச்சா. சரி சார், எனக்கு டியூ டேட்ல வேணும், அதிகப்படியான நாட்கள் எந்த கஸ்டமர் பெண்டிங் வச்சிருக்காங்க பில் அப்படின்னா மறுபடியும் F12 பிரஸ் பண்ணுங்க.
சார்ட்டிங் மெத்தட் வாங்க. இங்க பாருங்க, டியூ டேட் டிக்ரீசிங் இருக்கு இல்லையா, இதை இப்படி தட்டினீங்கன்னா போதும். பாருங்க, 61 நாள் ஃபர்ஸ்ட், 82 நாள், அதாவது அதாவது டியூ டேஸ் கம்மியானதுல இருந்து அதிகமான நாட்கள் வரையும் காட்டுது. இப்ப எனக்கு அதிகமான நாட்கள் யார் வச்சிருக்காங்க, அதுல இருந்து எனக்கு கம்மியான நாட்கள் வரையும் வரணும் அப்படின்னா மறுபடியும் F12 இங்க போங்க, டியூ டேட் இன்க்ரீசிங் இதை கொடுத்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் பை டியூ டேஸ் 183 நாள் கஸ்டமர் 3 அவர் தான் வச்சிருக்காரு. அப்புறம் 153 நாள், 151, 0, 82, 61 இந்த மாதிரி சார்ட்டிங் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க எல்லாத்துக்கும் இங்க சொல்யூஷன் இருக்கு. நீங்க சார்ட்டிங் பண்ணி பிரிச்சு எடுத்து எந்த கஸ்டமர் கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம பேமெண்ட் வாங்கணும், இல்லை எந்த கஸ்டமரை கான்சன்ட்ரேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வரையும் இங்க டீடைல் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை யூஸ் பண்ணி F12 பிரஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்க அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், இன்க்ரீசிங், டிக்ரீசிங் அந்த மாதிரி எதை வேணுமோ, டியூ டேட் வேணுமா இல்ல அமௌண்ட் வேணுமா அப்படின்றது நீங்க சார்ட் அவுட் பண்ணி எடுத்து இந்த டீடைல் எல்லாம் நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுவரையும் பார்த்துட்டோமா? இப்போ இதுவரையும் நாம இந்த சாப்டர்ல எத்தனை குரூப்ஸ் பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். டிஸ்பிளே, ட்ரையல் பேலன்ஸ் போறோம். Alt F1 பிரஸ் பண்ணா பிரீஃப் ரிப்போர்ட் வரும். இப்போ இதுவரையும் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்றது ஒரு பிரைமரி குரூப், அதை பத்தி பார்த்தோம். கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தோம், பிரைமரி குரூப். அதுக்கு கீழே செகண்டரி குரூப் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 3, கரண்ட் அசெட்ஸ்ன்றது பிரைமரி குரூப் 4, சன்ட்ரி டெட்டார்ஸ் என்றது செகண்டரி குரூப் 5, பேங்க் அக்கவுண்ட்ஸ் செகண்டரி குரூப் 6, சேல்ஸ் அக்கவுண்ட் பிரைமரி குரூப் 7, பர்ச்சேஸ் அக்கவுண்ட் பிரைமரி குரூப் 8. மொத்தம் நம்ம எத்தனை குரூப் சொல்லியிருந்தோம்? ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் வீடியோ, இன்ட்ரோடக்ஷன் வீடியோல மொத்தம் 28 குரூப் சொல்லியிருந்தோம். 28ல இப்ப 8 குரூப்ஸை பத்தி பார்த்துட்டோம். மீதி எத்தனை குரூப் இருக்கு? 20 குரூப் இருக்கு. அடுத்தடுத்த சாப்டர்ல அந்த 20 குரூப்பையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எத்தனை வவுச்சர்ஸ் நாம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? டிஸ்பிளே போறேன், இங்க இருந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் போறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போறேன். இங்க போனீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம என்னென்ன வவுச்சர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் வவுச்சர் 1 யூஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் 2, ரெசிப்ட் 3, சேல்ஸ் 4. மொத்தம் 22 வவுச்சர் சொல்லியிருந்தேன். 22 வவுச்சர்ல இப்போ நாம 4 வவுச்சர்ஸை பார்த்துட்டோம். மீதி இருக்கிறது 18 வவுச்சர்ஸ். அடுத்தடுத்த சாப்டர்ல அந்த 18 வவுச்சரை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சாப்டர் முடியும் போதும் இன்னும் எத்தனை குரூப்ஸ் பார்த்திருக்கோம், எத்தனை வவுச்சர்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின்றதையும் நாம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவோம். உங்களுக்கு நடுவுல வீடியோ புரியல அப்படின்னா நீங்க பார்ட் 3ல தான் பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்ற சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ட் 3ல ஸ்டார்ட் பண்ணி 4, 5, 6, 7, 8, 9 இதுவரையும் பில் வைஸ் டீடைல்ஸோட வீடியோஸ். இந்த வீடியோஸை பிளேலிஸ்ட் அப்படின்ற இடத்துல நீங்க பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பில் வைஸ் டீடைல்ஸ் பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த சாப்டரை பத்தியான டீடைலான வீடியோ மட்டும்தான் அதுல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க ஒன் பை ஒன்னா அதை பார்த்து நிதானமா பார்த்து வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழியா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப இதோட இந்த பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்ற சாப்டர் முடியுது. அடுத்த வீடியோல வேற ஒரு சாப்டரோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த சாப்டர் பத்தியான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.